ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வாங்க இன்றைக்கி பாவக்காய் காரக்குழம்பு பண்ணலாம். வானலில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் சேர்த்துக்கலாம். பாவக்காவை நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெயில் வதக்கும் போது பாவக்காவோட கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும். பாவக்காய் நல்லா இந்த மாதிரி வதங்கின பிறகு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. மீதி இருக்க எண்ணெயிலே குழம்பு பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே பூண்டு வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாவக்காய் எண்ணெயில் வதக்கக்குள்ளே நல்லா வெந்திருக்கும் பாதி அளவு. இப்போ புளி கரைசல் சேர்த்துக்கலாம். சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் நல்லா சைடில் திரிஞ்சு வரக்குள்ளே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான பாகற்காய் குழம்பு ரெடி. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.